அப்படின்னா விடியறதுக்கு முன்பாக வைகறை பொழுதில் எழுந்து மலர் பறித்து பெருமானை வழிபாடு செய்யணுமா. அதை பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு. சாமி எப்படி இருப்பாராம்? கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரு. இப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சால் பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா, கரும்பில் எப்படி இனிப்பு சுவை நீங்காது இருக்குது, அது மாதிரி பெருமான் நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து அந்த இன்பத்தை கொடுப்பார் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்கிறாருங்க. இதே மாதிரி ஒரு அரசரை இது மாதிரி தொண்டு செஞ்சார். யார் அப்படின்னா நமக்கு சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனார் எப்படி எழுந்திருப்பார் அப்படின்னா அவர் சொல்லாருங்க, புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றுணல் மூழ்கி நிலவும் நந்தாவனப் பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு அணைந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லார். அவர் பெரிய அரசர். ஆனால் அவர் எப்படி எழுந்திருப்பார் அப்படின்னா புலரி எழுந்து புனல் மூழ்கி